குரு வேளா பேசுகிறேன். நற்பவி நற்பவி நற்பவி. நற்பவி என்றால் நல்லது நடக்கட்டும், நல்லதே மட்டும் நடக்கட்டும் உங்கள் வாழ்வில். இன்று நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு யோக பாவங்களின் சிறப்பு. முதலில் நான் சொல்வது கஜகேசரி யோகம். கஜகேசரி யோகம் என்பது சந்திரனுக்கு குரு 1, 4, 7 நிற்பது, 10 நிற்பது, அதில் 1, 7 நிற்பதே மிக சிறந்த கஜகேசரி யோகம். பல யானை கூட்டத்தில் மத்தியில் வாழும் சிங்கம் போல் அவன் வாழ்வான் கர்ஜித்துக் கொண்டு. இந்த மாதிரி கஜகேசரி யோகம் உலக புகழ் பெறுகிறார்கள். அவர்களை பற்றி எல்லா பத்திரிகையிலும் வருகிறது. உலக புகழ் பெறுகிறார்கள். ஏதாவது ஒரு ஆற்றலில் பலம் பொருந்தியவராக விட்டிருக்கிறார்கள். இதுதான் கஜகேசரி யோகம். அடுத்து தலை சிறந்த யோகம் தர்ம கர்மாதிபதி யோகம். 9, 10 அதிபதிகள் ஒன்று சேர்ந்து நிற்பது, 9, 10 அதிபதிகள் பரிவர்த்தனை அடைவது. தர்ம கர்மாதிபதி யோகம் இருந்தால் கோயில் திருப்பணிகளையும் மக்களுக்கு உதவி செய்யும் நல்ல குணமும் ஊர் போற்றும் தொழிலும் செய்து மிகப்பெரிய சக்திகளாக வருகிறார்கள் தர்ம கர்மாதிபதி யோகம் உடையவர்கள். அடுத்து சசயோகம். சனி ஆட்சி உச்சமர்ந்தால் சசயோகம் ஏற்படுகிறது. இந்த சசயோகத்தின் தன்மை என்னவென்றால் அந்த ஊரிலோ அந்த ஏரியாவிலோ அந்த நாட்டிலோ அவர்கள் பிரபல்யமாகிறார்கள். மற்றொரு யோகம் மாலாவி யோகம். மாலாவி யோகம் என்பது மாலை மாற்றி கணவன் மனைவியாக ஆன பின் மட்டுமே அது வேலை செய்யும். திருமணம் ஆகாதவர்களுக்கு அவ்யோகம் இருந்தும் பலனல்ல. சுக்கிரன் ஆட்சி உச்சம் பெற்றால் மாலாவி யோகம் ஏற்படுகிறது. அது மாலை மாற்றிய பின் ஏற்படும் அற்புதமான யோகம். சில பெண் வந்த நேரத்தில் அவர் மிகவும் உயர்ந்து விட்டார் என்று சொல்வார்கள். இந்த கணவனை நான் கட்டிய பின் சகல சௌபாக்கியங்களையும் அடைந்தேன் என்று அந்த பெண் கூறிக்கொண்டே இருப்பாள். இதற்கு மாலாவி யோகமே மிகச்சிறந்த பங்களிக்கிறது. அடுத்து ஒரு யோகம் சொல்கிறேன், சந்திர அதியோகம். இது ஒரு அற்புதமான ராஜயோகம். சந்திரனுக்கு 6, 8 3 சுவர்கள் வீட்டிருப்பது. 6, 7, 8 குரு, சந்திரன், குரு, புதன், சுக்கிரன் இந்த 3 சுவர்களும் நிற்பதற்கு பெயர் தான் சந்திர அதியோகம். இந்த சந்திர அதியோகம் இருப்பவர்கள் கஜகேசரி யோகத்தை விட பலமாக அது வேலை செய்கிறது. பெரும் புகழடைகிறார்கள், சகல ஐஸ்வர்யத்தை அடைகிறார்கள், அவர்களுடைய சொத்துக்களை வாங்கி குவிக்கிறார்கள். மிகப்பெரிய கோடீஸ்வரர்களாக நான் வலம் வருவதை நான் சந்திர அதியோகம் உடையவர்களை பார்த்திருக்கிறேன். அடுத்து சூரியனுக்கு இருபுறத்திலும் சுபர்கள் நிறுத்தல். சுபவேசியோகம், சுபவாசியோகம் என்று பெயர். நற்காரியங்களை மட்டுமே செய்வார்கள் சுபவாசியோகம், சுபவேசியோகம் உடையவர்கள். அதன் மூலமாக துருதுரா யோகம் என்று ஒன்று ஏற்படுகிறது. அவர்களுடைய புகழ் நாடெங்கிலும் உலகமெங்கிலும் புகழடைவார்கள். அவர்கள் புகழ் பரவும், நற்கீர்த்தி செய்வார்கள். சூரியனுக்கு இருபுறமும் சுக்கிரனும் புதனும் நிற்கும் போது பானு மத்தியம் என்ற ஒரு அபூர்வ ராஜயோகம் அதில் ஒட்டிக்கொள்கிறது. பானு மத்தியம் இருப்பவர்கள் நேர்மையாக இருப்பார்கள். தான் செய்யும் காரியத்தை நினைத்ததை நினைத்தபடி செய்து முடிப்பார்கள். அற்புதமான மனிதர்கள் பானு மத்தியம் உடையவர்கள். அடுத்து சந்திரனுக்கு இருமங்கிலும் சுபர்கள் இருப்பது அனபாயோகம், சுரபாயோகம் என்பார்கள். அனபாயோகம், சுரபாயோகமும் சுபவேசி யோகம், சுபவாசி யோகம் போலவே சந்திரன் அதில் வலுத்திருந்தால் அற்புதமாக வேலை செய்கிறது. அடுத்து சமார யோகம். சமாரம் என்றால் அந்த காலத்து அரசர்கள் பக்கத்தில் பங்கா அடித்துக் கொண்டிருப்பார், ஒரு மயில் தொகையால் விசிறிக் கொண்டிருப்பார். அதற்கு பேர் தான் சமாரம். இன்றும் கோயில்கள் கூட சிலைகளுக்கு சமாரம் செய்கிறார்கள். 1, 4 அதிபதி பலம் பொருந்தி தன் இடத்தில் நின்றிருந்தால் அவனுக்கு சமார யோகம் ஏற்படுகிறது. தற்காலத்தில் வேணால் அதை ஃபேன் என்று சொல்லலாம், ஏசி என்று சொல்லலாம். சமார யோகம் இருப்பவர்களுக்கு ஒரு மனிதனுக்கு சேவை செய்யும் கூட்டம் எப்பொழுதுமே அந்த மனிதனை சுற்றி ஒரு 10 பேர் இருப்பார்கள். வீட்டில் 8, 9 சர்வெண்ட் இருப்பாங்க. எல்லாரும் ஒவ்வொரு வேலைகள் குறித்த நேரத்தில் குறித்த டிரைவர் வெளியே நிற்பார். அந்த மாதிரி இருப்பவர்கள் பேர் ஜாதகத்தில் எல்லாம் அந்த சமார யோகம் இருப்பதை நான் பரிபூர்ணமாக கண்டிருக்கிறேன். எனக்கு பிடித்த ராஜயோகம் என்றால் அது கஜகேசரி யோகமும் சந்திர அதியோகமும் தர்ம கர்மாதிபதி யோகமே. இந்த 3 யோகங்கள் அமைய பெற்ற மனிதன் வாழ்க்கையில் சகல சந்துஷ்டையும் சகல சந்தோஷத்தையும் இந்த ராஜயோகத்தின் முழு பலனை அந்த கஜகேசரி யோக மனிதன் அடைகிறார். எனக்கு தெரிந்து 2, 3 பேர் கஜகேசரி யோகத்தை உடையவர்கள் இருக்கிறார்கள். அடிக்கடி வெளிநாடு செல்வார்கள். வெளிநாட்டில் இருக்கும் ராஜாக்களுடனும் அங்கிருக்கும் மந்திரியுடனும் பழக்கம் அடைவார்கள். அவர்கள் மூலமாக தன வருவாய் அடைவார்கள். எனக்கு இங்கு ஒருத்தரை தெரியும், ஒரு பெண்மணி. அவளுக்கு அந்த கஜகேசரி யோகம் இருக்கிறது. அவர் கவர்மெண்ட் ஆபீஸ்ல ஒர்க் பண்றாங்க.
மாநில தலைவியாக அவர்கள் ஆகியிருக்கிறார்கள். அவர்கள் மாநில தலைவியாக அவர்கள் வேலை செய்யும் அந்த டிபார்ட்மெண்டிலும் மொத்த கவர்மெண்ட் டிபார்ட்மெண்டிலும் மாநில தலைவியாக இருக்கிறார். அவருக்கு இந்த கஜகேசரி யோகம் இருப்பதை நான் அற்புதமாக கண்டிருக்கிறேன். அவர்கள் பேரும் புகழும் அடைய, நான் பார்த்த மனிதரும் பேரும் புகழும் அடைய என்னுடைய பரிபூர்ணமான வாழ்த்துகள். யோகங்களின் பங்களிப்பை நான் முழுமையாக சொல்லியிருக்கிறேன். என் குரு வாயிலாக கேட்டதையே நான் உங்களிடம் பகிர்ந்திருக்கிறேன். சந்தோஷம்.